நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ பார்த்தேங்க. சிஎன்பிசி டிவி 18ல சுஸ்லான் எனர்ஜியோட சிஎஃப்ஓ வந்து ஒரு பேட்டி குடுத்திருந்தாரு. நான் ஆல்ரெடி இந்த கம்பெனிய பார்த்துட்டு இருந்தேன், ட்ராக் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம், இந்த வீடியோல இருக்கிற நம்பர்ஸ்ல வச்சு சில விஷயங்கள நோட் பண்ணேன். அ அவங்களோட பாஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணேன். பண்ணப்போ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இங்க இருக்குது அப்படின்னு எனக்கு புரிஞ்சுது. ஸோ அத வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்திருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா ஒவ்வொரு அ விஷயமும் இம்பார்ட்டண்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் வரும் நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். சுஸ்லான் எனர்ஜி வந்து ஒரு 1995ல ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனிங்க. இவங்களோட மெயின் ஏரியா வந்து ரினியூவபிள் எனர்ஜி. ரினியூவபிள் எனர்ஜிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம இந்த ஃபாசில் ஃபியூயல்ஸில் இருக்குல்ல, இப்போ கோலு, இந்த கேஸ் இந்த மாதிரியான விஷயத்துலேருந்து எலக்ட்ரிசிட்டி எடுக்காமல் காற்றுலேருந்தோ, இந்த டேம் கட்டி வர தண்ணியிலேருந்தோ, இல்லை நேச்சுரலாக என்னென்ன விஷயத்துலேருந்து எடுக்க முடியுமோ, சோலார்லேருந்து. ஸோ இது எல்லாத்தையும் ரினியூவபிள் எனர்ஜிம்பாங்க. அதாவது இதை வந்து நம்ம திரும்ப திரும்ப உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கலாம். அதான் ரினியூவபிள் எனர்ஜி அப்படிம்பாங்க. ஒன்று அழிச்சு ஒன்று கொண்டு வராமல் இது நேச்சராக கிடைக்கிறதுலேருந்தே இவங்க எலக்ட்ரிசிட்டி எடுப்பாங்க. ஸோ அதுதான் அந்த ரினியூவபிள் எனர்ஜி. அந்த இதில் விண்டு சைடில் இவங்க ஒரு பெரிய மார்க்கெட் லீடருங்க. இவங்க ஒரு 17 கண்ட்ரியில் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. இந்தியா தான் இவங்களோட மேஜர் சோர்ஸு. இந்த விண்ட் டர்பைன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் திருப்பூர்லேருந்து பொள்ளாச்சி போகிறப்போ பல்லட வழியாக இதை நான் நிறைய பார்த்துருக்குறேன் சின்ன வயசில். ஸோ இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரே ஒரு டவர், ஒரே ஒரு விண்ட் டர்பைன் வச்சுட்டு, அது இப்போ 3 மெகாவாட்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். அதை வச்சு ஒரு 1500 வீட்டுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாக கரண்ட் சப்ளை பண்ண முடியும். ஸோ இவங்களோட கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இவங்களோட கிளைண்ட்ஸுங்க. இவங்க எல்லாமே பெரிய பிளேயர் உங்களுக்கு தெரியும். ஸோ அதானி ரினியூவபிள் ஆகட்டும், ஆதித்ய பிர்லா குரூப் ஆகட்டும், சிமெண்ட் ஏசிசி சிமெண்ட் ஆகட்டும், ஹீரோ ஐடிசி உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இவங்கெல்லாம் வந்து இவங்களோட கிளைண்ட்டு, ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ப்ரெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இந்தியாவில் வந்து 94% அளவுக்கு இருக்கிறாங்க. இவங்க பண்ணுற டோட்டல் ரெவன்யூவில் 94% கம்ஸ் ஃப்ரம் தி இந்தியா. அப்புறம் அதர் கண்ட்ரீஸில் 6% இருக்கிறாங்க. யூரோப், அப்புறம் நம்ம யூஎஸ்ஏல, அப்புறம் அதர் கண்ட்ரீஸில். ஸோ இவங்களோட ஃபினான்ஷியல் டெப்ட் மேனேஜ்மெண்ட்டு சொல்லணும் அப்படின்னா, இவங்களோட ஃபினான்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா, FY 2020 டேட்டா பிரகாரம் அந்த டேட்டா தான் இருந்துச்சு. ஸோ 73% ரெவன்யூ வந்து இவங்களுக்கு அந்த விண்ட் டர்பைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து வந்துச்சு. ஸோ இவங்க இண்டிவிஜுவல் டவராகவும் வைப்பாங்க, ஒரு ஃபார்ம் மாதிரி, அதாவது ஒரு சீரீஸ் ஆஃப் விண்ட் டர்பைனை அப்படி லைனாக வச்சு அதுலேருந்தும் எலக்ட்ரிசிட்டி வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த பிஸ்னஸ்லேருந்து இவங்களுக்கு 73%. அப்புறம் அந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக இவங்க பண்ணுற ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் வச்சு பேலன்ஸ் 27% அவங்களுக்கு ரெவன்யூ வருது. இவங்க வந்து ஒரு பெரிய டர்ன் அரவுண்ட் கம்பெனின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த கம்பெனிஸ் பிஸ்னஸ் தெரிஞ்சவங்களாம் சொல்லுவாங்க, டர்ன் அரவுண்ட் அப்படிம்பாங்க. நம்ம பீட்டர் லின்ச் கூட ஒரு கேட்டகரியாக சொல்லியிருப்பார். இந்த கம்பெனி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டர்ன் அரவுண்ட் கம்பெனி தான். ஏன்னா இவங்க 1995ல ஆரம்பித்தாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. 2008ல் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்கிற பேரில் நிறைய கடன் வாங்கிட்டாங்க. பிஸ்னஸ்க்காக தான் வாங்கினாங்க. ஆனால் அப்போ பார்த்திங்கன்னா இந்த லீமன் பிரதர்ஸ் அந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சு. 2008ல் ஒரு பெரிய ரெசிஷன் வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற, இந்த கண்ட்ரி ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் குறைச்சிட்டாங்க ரினியூவபிள் எனர்ஜிக்கெல்லாம். ஸோ அப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அந்த பெரிய கடல்லேருந்து இவங்க எந்திரிச்சு வெளியே வந்தாங்க. உங்களுக்கு காட்டுறதா இருந்தால் இப்போ வந்து இந்த ப்ரைஸ் பாருங்களேன். ஸோ 2000 புரியுதுங்களா? இவங்க பயங்கரமாக வளர்ந்தாங்க. ஆனால் அந்த கடனில் வந்து மாட்டி விழுந்தாங்க. விழுந்து பார்த்திங்கன்னா பென்னி ஸ்டாக் மாதிரி ஆகிட்டாங்க. இவங்க அவ்வளோ பெரிய கம்பெனி பார்த்திங்கன்னா ₹5 கிடச்சிட்டு இருந்துருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆகிட்டாங்க அவங்க சிச்சுவேஷனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஸ்லோவாக எந்திரிச்சு வந்தாங்க. ஸ்லோவாக எந்திரிச்சு இந்த ரைட் இஷ்யூஸ் கொடுத்து அவங்க நிறைய ஷேர்ஸ் வந்து கொடுத்து ரைட் இஷ்யூஸ் வாங்கி நிறைய ஃபண்டு ஜென்ரேட் பண்ணி இவங்க கடனெலாம் அடைச்சிட்டு, அதுக்கப்புறம் 2014லேருந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு 20% மார்க்கெட் ஷேர் அளவுக்கு வந்து இவங்க இந்தியாவில் பிடிச்சி இவங்க பயங்கரமாக டெவலப் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 2023ல் இவங்க ஒரு ஃபுல் க்ரோத்து பொட்டன்ஷியலுக்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ அதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டும்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து பாருங்கள் 1855ல் இருந்துச்சு இவங்களோட இன்ட்ரெஸ்ட் கட்டுறது மட்டும். ஸோ இங்கே இருந்தவங்க அப்படியே இந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கம்மியாகி இவங்க வந்து ஒரு ஃபுல் பொட்டென்ஷியலில் வந்து அட்டன் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய டர்ன் அரவுண்ட் கம்பெனிங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் பாடுபட்டு உழைச்சி கம்பெனியை தூக்கி நிறுத்தியிருக்கிறாங்க. ஸோ அதுலேயே அவங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய இம்ப்ரெஷனு அவங்க மேலே. நான் ஸ்டார்டிங்கில் வந்து இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலைங்க. ஏன்னா எனக்கு வந்து இது பெரிய ஒரு ஐடியா இல்லை, இந்த கம்பெனி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏறினப்போ கூட தெரியல. பட் கொஞ்சம் கொஞ்சமாக நான் நியூஸ் படிக்கிறப்போ ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. பட் இன்றைக்கி வீடியோ சிஎன்பிசியில் பார்த்து அவங்க சிஎஃப்ஓ வந்து பேசுகிறத பார்த்து எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஸோ அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவர் பேசினதை இதாங்க அவர் பேசியிருக்கிறாரு. அந்த வீடியோட லிங்க்கும் நான் வந்து அந்த சிஎன்பிசி டிவி 18 வீடியோவும்
லிங்க்கும் நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள். அவர் சொல்கிறது எப்படின்னா, இது வந்து Q3க்கு விட்டுருக்குறாங்க. Q3யே நல்ல ப்ராஃபிட்டுங்க அவங்களது. Q3யில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2975 பண்ணியிருக்கிறாங்க. 1560லேருந்து 2975. இது வந்து இயர் ஆன் இயரில். குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர்லையும் பார்த்திங்கன்னா அவங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு ரெவன்யூ காமிச்சிருக்கிறாங்க, ரெவன்யூ க்ரோத்தை. போத் டாப் லைன் அண்ட் பாட்டம் லைன் ரெண்டுலேயுமே இம்ப்ரூவ் ஆகிருக்கிறாங்க. ஸோ 2022-391 கம்பேர்ட் டு 2022-391 இவங்க போத் பாட்டம் லைன் அண்ட் டாப் லைன் ரெண்டுலேயுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட பைப்லைன் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குங்க, நிறைய பிட் பண்ணி வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஆர்டர் புக் வந்து 5.5 ஜிகா, இது வந்து ஜிகாவாட்ஸ் அப்படிம்பாங்க. இன்னும் இவங்க பார்த்திங்கன்னா 700 மெகாவாட்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ 700 மெகாவாட்ஸ் இவங்க லாஸ்ட் இயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 1.4 ஜிகாவாட்ஸ் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட ஆர்டர் புக் வந்து 5.5 அளவுக்கு இப்போ இருக்குது, பட் தொடர்ந்து பிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த 5.5 ஜிகாவாட்ஸ் ஆர்டரை வந்து அவங்க 2 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸிக்யூட் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் 18 இயர்ஸ் to 2 இயர்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 18 months to 2 இயர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. கேபெக்ஸ் போயிட்டுருக்கு அவங்க சைடு. பாண்டிச்சேரியில் ஒரு சைட்டு லைவுக்கு போகுதுங்கிறாங்க. அப்புறம் ராஜஸ்தான் எம்பிலையும் அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கேபெக்ஸை. ஸோ நிறைய அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அங்கே இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவர் அந்த வீடியோவில் சொன்னது. அதே மாதிரி இந்த 4 ஜிகாவாட்ஸ் ஆனுவலி, ஸோ ஆனுவலாக பண்ணணுங்கிறது இவங்களோட க்ரோத்து. அந்த வீடியோவை பாருங்கள், அவர் சொல்கிற அந்த CFO பண்ணுற சொல்கிறது உங்களுக்கு புரியும். இந்தளவுக்கு யோசிச்சு பாருங்கள். இப்போ 1.4 ஜிகாவாட்ஸுக்கான ரெவன்யூ, இவங்களோட பைப்லைன் ஆஃப் ஆர்டர்ஸு இந்த 5.5 in 2 இயர்ஸில் அவங்க பண்ண வேண்டிய ஆர்டரில் இருக்குது. அதுக்கப்புறம் அதை முடிக்கிறதுக்காக அவங்க கேப்பக்ஸும் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இவங்களோட லாங் டேர்ம் க்ரோத்து இதுவாகவும் இருக்குது. ஸோ இதை வச்சு என்னோடய வியூ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அனலிஸ்ட் அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இந்த அளவுக்கு பண்ணாங்க அப்படின்னா பேட் வந்து பார்த்திங்கன்னா 2000 to 2500 crore அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கரண்ட்டாக இப்போ என்ன இருக்குது, ஸோ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேட் வந்து 1145 இருக்குது, கரெக்டுங்களா? ஸோ இது வந்து 2000 to 2500 இந்த ரேஞ்சில் இருக்கலாம். ஸோ மின் டு மேக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பேட் அவங்க அச்சீவ் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது சாலிடாக மினிமம் 100 rupees போயிடுங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி அப்பர் சர்க்கியூட்டு 52.8 இருக்குது. ஸோ நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்குதுங்க. அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்தோன்னே நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு இதை சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். இது என்னோடய அனலைசிஸு. இதை நீங்கள் ஃபர்தராக ஸ்டடி பண்ணிவிட்டு உங்கள் காலை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். பை.